கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியத்தை நம்ம எப்படிதாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த முறை நம்ம விதையை குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு வேதத்தில் உள்ள ஆவிக்குரிய கனி வகைகள், ஆவிக்குரிய கனி வகைகளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆவியின் கனிகள் அப்படின்னு ஒரு காரியத்தை தான் நம்ம மெயினாக தியானிக்கிறோம். ஸோ ஆவியின் கனியை தியானிக்கணும்னா விதையை தியானிக்கணும். அதன் பிற்பாடு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கனிகளை தியானித்தா தான் ஆவியின் கனி நமக்கு புரியும். சரிங்களா? அதில் முதல்ல நம்ம அதில் ஒரு தெளிவுக்குள்ளே வரணும். சரி, இப்போ கனியின் தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக நம்ம எதிர்பார்க்குற மனுக்குலத்தில் ஒரு கனிக்குரிய ஒரு தன்மை இருக்குது. 3 விதமான காரியங்கள், தன்மைகள் இந்த கனிகளுக்கு உண்டு. முதலாவது தன்மை என்னன்னா பர்பஸ். ஒரு மரம் வைக்கப்படுகிறது என்றால் அந்த மரத்தினுடைய நோக்கம் கனி கொடுக்கணும். விளங்குதுங்களா? மரத்தினுடைய நோக்கம்னா கனி கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மாம்பழத்துக்கு விதையை விதைக்கிறீங்க. விதைச்ச பிறகு அது வளர்ந்த பிறகு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? மாம்பழம் வரணும்னு தான் எதிர்பார்ப்போம். அதில் மாங்காய் வரணும், மாங்கனி வரணும்னு எதிர்பார்ப்போம். சப்போஸ் வரலன்னா அந்த மரமே என்ன இருந்தாங்க வேஸ்ட். அப்போ அதோடைய பர்பஸ் என்ன ஆகல, நோக்கமும் என்ன ஆகல, அது வரல. அப்போ அது நோ யூஸ். புரியுதுங்களா? அப்போ முதலாவது கனிக்குரிய தன்மை என்னன்னா பர்பஸ், நோக்கம். கனி கொடுக்க வேண்டும், மரம் கனி கொடுக்க வேண்டும், அதான் முதல் நோக்கம். ரெண்டாவது இந்த கனியில எதிர்பார்க்கிறது என்னன்னா சுவை, டேஸ்ட் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அந்த டேஸ்ட் எப்படி இருக்கணும்னா அப்படி நாக்கில் நிற்கணும். எப்படி இருக்கணும்? நாக்கில் நிற்கணும். ஆக்சுவலாக நானும் சகோதரர் இஸ்ரேல் அவர்களும் நாங்கள் இந்த கிராமப்புற ஊழியத்துக்கு செல்லும் போது கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இந்த மாம்பழ சீசன் வரும்போது போய் மாம்பழம் வாங்கணும். அதில் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒவ்வொரு ஊரில் போயிட்டு இப்படியாக நாங்கள் அந்த கனிகளை என்ன பண்ணோம்னா தேடணும். அப்படி தேடி 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 கடைசியாக ஒரு இடத்துல கண்டுபிடிச்சோம். கடைசியாக ஒரு இடத்துல அந்த கனியை நாங்கள் கண்டுபிடித்தோம். அந்த கனி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்தில் இருக்கிற கனியின் சுவையை பார்க்கிலும் இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியின் சுவை ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த தோட்டத்தில் தான் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த கனியை எடுக்கணும். அப்போது நிலைத்திருக்கணும். சுவைன்றது எப்படி இருக்கணும்? நிற்கணும், நிலைத்திருக்கணும். அது இரண்டாவது காரியம். மூன்றாவது இந்த கனியில் எதிர்பார்க்கிற காரியம், தன்மை என்னன்னா நியூட்ரிஷியன், போஷாக்கு, அதாவது ஊட்டச்சத்து அந்த கனியில் இருக்கணும். இன்னைக்கு ஒன்றா நம்ம சாதாரணமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரைஸையும் அதையும் இதையும் எடுத்துக்கிறோம். பட் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கனியும் பருப்பு வகைகள் தான் அவங்களுக்கு என்னவா இருந்தது, ஆகாரமாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கனியில் என்ன இருக்கணும்? ஊட்டச்சத்து, அந்த நியூட்ரிஷியன் இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருந்தால் அதில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? அப்போது அதில் அந்த உயிர் சத்து, உணவு சத்து அந்த கனியில் இருக்கணும். அப்போ ஒரு கனியினுடைய எதிர்பார்ப்பு, மரத்தினுடைய நோக்கம் கனி தரணும் ஒன்று. ரெண்டாவது அதில் சுவை இருக்கணும். அது நிலைச்சு நிற்கிற மாதிரி, எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வர்ற மாதிரி நிலைச்சிருக்கிற சுவை இருக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதில் ஊட்டச்சத்து இருக்கணும், நியூட்ரிஷியன் இருக்கணும். இதுதான் ஜென்ரலாக நம்ம கனியை குறித்து எதிர்பார்க்கின்ற காரியங்கள். எந்த மரத்தையும் எந்த கனியை எடுத்துக்கிட்டாலும் இதுதான் கான்செப்ட். கொஞ்சம் வேதத்தில் நம்மை ஒரு ஆவிக்குரிய கனிகளை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, தேவன் கூட இந்த கனியாய் நம்மை மாத்துகிறாருன்னா, ஆவிக்குரிய கனிகளா நம்மளை மாத்துறாருன்னா, தேவனுடைய எதிர்பார்ப்பு கூட அப்படிதான் இருக்கு. 3 காரியங்கள்
தேவன் கூட என்ன பண்றாரு, எதிர்பார்க்குறான். அப்போ கனின்னும் போது நம்ம கூட என்ன பண்ணோம், இந்த 3 காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ எப்படி ஜென்ரலா ஒரு மரம்னு இருந்தா ஒரு கனி என்ன பண்ணுங்க நோக்கமா இருக்குது, மரம் வச்சா கனி வரணுன்றது நோக்கமா இருக்குது போல, நமக்கு கூட பார்க்கும்போது ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரோமர் 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி, நல்ல கவனிங்க, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். பாத்தீங்களா, இப்போ கிடைச்சிருச்சிங்களா நோக்கம். இப்ப நம்ம குறிச்சு தேவன் என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி ஒரு மரம் இருந்தா கனி கொடுக்கணுமோ நோக்கம் எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம என்ன எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போல மாறி தேவனுக்கு கனி கொடுக்கணும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் நோக்கம். ரெண்டாவது என்னதுங்க, சுவை. புரியுதுங்களா, அது எப்படி இருக்கணும், நிலைத்து நிற்கிறபடி சுவை அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 16-17, யோவான் 15ஆம் அதிகாரம் 16-17. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை, இப்ப பாருங்க, எதற்காக நம்ம ஏற்படுத்தப்பட்டோம்னா கனி கொடுக்கணும். அந்த கனியில என்ன பண்ணுமா, நிலைத்திருக்கணும். அப்ப கனி கொடுக்கணும், கனிக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கணும், நிலைத்திருக்கணும். அது என்னன்றது அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமென். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று எப்படி இதை கற்பிக்கிறாராம். அப்போ கனியை வச்சு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா கான்செப்ட் என்னன்னா, அந்த சுவை என்னவா இருக்கணும், அன்பா இருக்கணும். எப்படி சுவை ரொம்ப முக்கியமோ அதே போல ஆவிக்குரிய கனிகளா நம்ம கொடுக்கணும்னா நமக்குள்ளேயும் அன்பு என்கின்ற சுவை ரொம்ப மேஜரா இருக்குது. அது வருகிற நாட்கள்ல இன்னும் அந்த அன்பை குறித்து நம்ம அடுத்த வாரத்துல நம்ம தியானிக்கலாம். சரி, மூன்றாவது என்ன இருக்குனுங்க, அதுல நியூட்ரிஷன், உயிர் சத்து, ஊட்டச்சத்து அதுல இருக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, நீங்க பாருங்க, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. விருத்தி வந்துச்சுங்களா, தேவனை அறிகிற அறிவில் என்ன ஆகணும், விருத்தி. வளர்ச்சிக்குரிய ஊட்டச்சத்து அதுதான், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அப்போ ஒரு கனிக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு, அது என்னுடைய நோக்கம், மரம் கனி கொடுக்கணும். ரெண்டாவது அது சுவை கொடுக்கணும். மூணாவது அதுல உயிர் சத்து இருக்கணும். அப்படியே நீங்களும் நானும் தேவனுக்கு கனி கொடுக்கிறவளா இருக்கணும்னா முதல்ல கிறிஸ்து இயேசுவை போல மாறி தேவனுக்கு கனி கொடுக்கணும். ரெண்டாவது கனி கொடுக்கிறவளாக அந்த கனி நிலைத்திருக்கணும். அந்த சுவை என்னன்னா அன்பு, அன்புல நிலைத்திருக்கணும். அந்த சுவை ரொம்ப முக்கியம். மூன்றாவது ஒரு growthness, ஒரு வளர்ச்சி. அங்க எப்படி ஒரு ஊட்டச்சத்தை அந்த கனியை சாப்பிட்டோன்னே நமக்குள்ள ஒரு வளர்ச்சி வருதோ அப்படியே சகலவித நற்கனிகளை கொடுத்து, நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுத்து நம்ம கூட என்ன ஆகணுங்க, விருத்தி அடையணும். அது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை போல நம்ம விருத்தி அடையணும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு கனினா எப்படி ஒரு 3 எதிர்பார்ப்புகள் இருக்குதோ அப்படியே நம்ம ஆவிக்குரிய கனிகள் உடையவர்களாக நம்ம மாறணும்னா நம்முடைய எதிர்பார்ப்பும் தேவன் எப்படி எதிர்பார்க்கணும். புரியுதுங்களா, விளங்குதுங்களா? சரி, இன்றைக்கு வேதத்துல எப்படி கடந்த முறை இந்த விதையை வைத்து அதுல ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். விதையை ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். ஆக்சுவலா எதுல ஆரம்பிச்சு எதுல முடிச்சோம் விதைய? அவர் அந்த ஒப்பிட்டோம் இல்லையா, ஒரு 5 காரியத்தோட ஃபர்ஸ்ட் எதுக்கு ஒப்பிட்டோம்? அதான் நோட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம்ல, சரீரத்துக்கு ஒப்பிட்டோம். கடைசியில் எங்க முடிச்சோம்? தேவனுடைய ராஜ்யத்துல முடிச்சோம்.
அப்போ ஆரம்பம் சரீரத்துல வந்தது, முடிவு தேவனுடைய ராஜ்யத்துல முடிஞ்சது. அப்ப அந்த விதையை வச்சு தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கற்றுக் கொடுக்குறாரு பைபிள்ல. புரியுதுங்களா? கனியை வச்சு கூட தேவன் அப்படிதான் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க அந்த வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம், அந்த வளர்ச்சிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி இன்னைக்கு நம்ம இந்த கனியை குறித்து ஆவிக்குரிய 6 கனி வகைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 6 கனி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆவின் கனி அதை பார்க்க போறோம். இது அந்த 6 கனியில ஒரு கனி தான் ஆவின் கனி. வழங்குதுங்களா? அப்போ இந்த 6 கனி என்னன்றதை நம்ம பார்க்கும்போது, அடுத்த வாரம் நம்ம ஆவின் கனியை தியானிக்கும் போது அது இன்னும் நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஆவின் கனின்னா என்ன, அந்த 9 சுவைகள்னா எப்படி நமக்குள்ள அதை நம்ம அப்ளை பண்ணோன்ற விஷயம்லாம் நம்மளுக்கு தெளிவாக தேவன் உணர்த்துவார். சரி, இப்போ ஆவிக்குரிய 6 கனி வகைகள், வேதத்துல கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய 6 கனி வகைகள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது காரியம் சங்கீதம் 127:4. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பார்த்தீங்கன்னா முதல் கனி, வேதம் கற்றுக் கொடுக்கிற முதல் கனி என்று வேதத்துல நமக்கு சொல்லி இருக்குதுன்னா கர்ப்பத்தின் கனி. ஒரு கருவறையில இருக்கக்கூடிய ஒரு கருவை தேவன் எப்படி அழைக்கிறார்னா கர்ப்பத்தின் கனி, கனின்னு தான் அழைக்கிறார். அப்போ தேவனுடைய பார்வையில மனுஷன் எப்படி இருக்கிறான்னா கனியா இருக்கிறான். கனியா இருக்கிறான்னு சொல்றதை விட தேவன் எதிர்பார்க்கிறார். கனியா நம்ம இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் கருவறையில இருக்கும் போதே என்ன அழைக்கிறாரு, கர்ப்பத்தின் கனின்னு அழைக்கிறார். சங்கீதம் 139:16. சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தாவீது சொல்ற, என் கருவை உம் கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாத்தீங்களா? அவருடைய புஸ்தகத்துல எழுதி இருந்தது. எதுக்க? கரு அந்த கரு அந்த வரும்போது உருவம் வரல, எந்த விஷயமும் வரல. ஆனா அவர் புஸ்தகத்துல எழுதி வச்ச மாதிரி அவர் என்ன பண்றாரா, கண்கள் கண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிற மாதிரினா என்ன அர்த்தம்னா இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப கருவறையில இருக்கும்போது நம்மை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு கனியா பார்க்கிறாரு. ஒண்ணுமே உருவாகல. ஆனா ஆரம்பமே தேவன் நம்மை கனியாகத்தான் பார்க்கிறார். இது அவருடைய திட்டம். அதனால்தான் அவருடைய புஸ்தகத்துல என்ன பண்ணிருக்குதான் எழுதி வச்சிருக்குதுன்னா இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. அப்போ நம்முடைய ஆரம்பத்தையே கர்த்தர் எப்படி கணிக்கிறார்னா கனியாக பார்க்கிறார். அழகுங்களா? இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். தேவனுக்கு நம்ம முதல்ல எப்படி மாறணும்னா கனியா மாறணும். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப இது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்ணார்னா கிறிஸ்துவை கொண்டு நமக்குள் ஆவிக்குரிய கனியின் குணநலன்களை உருவாக்கினார். கிறிஸ்துவை கொண்டு ஆவிக்குரிய குணநலன்களை உருவாக்கினார். ஏன்னா அவர்தான் முதல் கர்ப்பத்தின் கனி. அதாவது பாவம் இல்லாமல் அவர் என்னன்னாரு, எலிசபெத் மரியாதை வாழ்த்தினால உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ அவர் தான் அந்த சரியான அந்த கனிக்கு முன்னோடி. அவர் மூலமாக நம்மை எப்படி கனி கொடுக்கணும்ன்றத தேவன் திட்டம் பண்ணிட்டார். புஸ்தகத்துல என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சு திட்டம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம வளர்ச்சியும் நம்மளுடைய நடக்கையும் நம்முடைய பேச்சும் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், கனியை பேஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நமக்கு கனியை குறித்து சொல்லியும் கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான இடம் கனியை குறித்து இயேசு கற்றுக் கொடுத்த இடம் தான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15, அதுல 4-5 வசனங்களை வாசிங்களா. யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் சொல்லிட்டார். என்னில் நிலைத்திருங்கள், அப்பதான் நான் உங்களில். இது என்னங்க, என்னில் நிலைத்திரு நான் உன்னில் நிலைத்திருப்பேன்.
இப்போ கருவறையில் இருக்கிற குழந்தைய என்னவா பார்க்கிறார் தேவன்? கர்ப்பத்தின் கனியாய் பார்க்கிறார். அப்போ கர்ப்பத்தின் கனியாய் பார்க்கிறான்னா ஒரு தாய், ஒரு ஸ்திரீ கருவை சுமக்கிறாள். கருவை சுமக்கிறாள் சொல்றதை விட கனியை சுமக்கிறார். கர்ப்பத்தின் கனியை ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுது? சுமக்குது. அப்படியே சபையாகிய ஸ்திரீ கூட என்ன பண்ணணும்? கனிய சுமக்கணும். அதுக்கு முன்னோடி யாருன்னா இயேசு. இயேசு தான் அதுக்கு முன்னோடி. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு செடி, நம்ம யாரு? கொடி. கொடியிலேருந்து வர்றதுதான் என்னது? கனி. இப்போ கனி கொடுக்கணும்னா கொடிய எது தாங்குது? செடி தாங்குது. எப்படி ஒரு ஸ்திரீ தன்னுடைய கருவை சுமக்கிறாளோ, கிறிஸ்துவம் நம்மள என்ன பண்றாரு? சுமக்கிறார். ஏன்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும். வாசிங்க பிரதர். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிளியரா சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கனி கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். திராட்சை செடியை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் இயேசு. திராட்சை செடியினுடைய சாராம்சம் என்னன்னா, இதுல தான் செடியும் இருக்கு, கொடியும் இருக்கு. கொடியில தான் என்ன வருது? கனி வருது. அதுவும் ஒரு கனி வருதா? மிகுந்த கனிகள் வந்து அப்படியே கொத்த என்ன பண்ணுதுங்க? தாங்குது. அப்போ நிலைத்திருக்கணும், அவர் மேல நிலைத்திருக்கணும். அவர் மேல நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. நீங்க திராட்சை செடியை போய் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல போனீங்கன்னா, அந்த அறுவடை டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். முதல்ல செடி வரும். செடி வந்து கொஞ்சம் வளரும் போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நடுவில் ஒரு கட்டையை வைப்பாங்க, ஒரு மரத்துண்டை வைப்பாங்க. மரத்துண்டு எதுக்கு அப்படின்னா, அந்த கொடி என்ன எங்க படக்கூடாதான்? பூமியில படக்கூடாது. பூமியில பட்டுச்சுன்னா அது செத்து போயிடும், அது கனி கொடுக்காது. அது வேற விஷயத்த பூமியில இருந்து இழுத்துருமா. செடி மண்ணில் இருந்து தேவையான போஷாக்கை கொடிக்கு அனுப்புது. கொடி செடியில நிலைத்திராமல் மண்ணை தொட்டுச்சுன்னா அது எடுத்துக்குதான். அது எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா பாழாப்போம், அது நாசனமாகும். அது வெட்டி எரிய வேண்டியதுதான் அதோட கடமையை தவிர அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. அப்படியே ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள இருந்து தான் நம்ம வளரணும். கனி கொடுக்கணும்னா அங்கிருந்து தான் போஷாக்கு எடுக்கணும். நீங்க பூமியை தொட்டீங்கன்னா, இந்த மண்ணுக்குரியதை தொட்டீங்கன்னா, உலக ஆசை, உலக சிற்றின்பம், உலக பெருமை, உலக காரியங்கள் எல்லாம் இழுத்தீங்கன்னா கனி கொடுக்க முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது. இயேசு கிளியரா சொல்லிட்டார். அப்போ இந்த திராட்சை எவ்வளவு ஞானமா பேசியிருக்கிறார் பாருங்க ஆண்டவர், எவ்வளவு ஞானமா பேசியிருக்கிறார். அப்போ அந்த திராட்சை செடியில கொடி நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்கணும். சரிங்களா? விளங்குதா? அப்போ முதல் காரியம் கர்ப்பத்தின் கனி. உங்களையும் என்னையும் தேவன் கருவிலே கனியாய் பார்க்கிறார். இந்த கனியாய் பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி ஒரு கனியா வளரணும்ன்றத குமாரனை கொடுத்தாரு. குமாரனு பூமிக்கு வந்து தெளிவா சொல்லிட்டாரு, என்னில் நிலைத்திரு, நீ மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். நீ தானா போனீனா உன்னால கனி கொடுக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நிலைத்திருக்கணும். அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 3 விதமான நிலைத்திருத்தலை குறித்து பேசுவார். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஸோ முதல் காரியம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய கனி வகைகளை முதல் கனி கர்ப்பத்தின் கனி. இரண்டாவது கனி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இங்க பாக்குறோம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. இங்க என்ன வருதுங்க? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. அப்ப மனம் திரும்புதலை கூட தேவன் எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு? கனிக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை சொன்னது யாரு?
நம்ம ஆண்டவராகிய யோவான் ஸ்நானகன் நினைக்கிறேன். அப்போ வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. அப்போ இந்த மனம் திரும்புதலை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிறோம். அதை ரட்சிப்பின் அனுபவத்தில் வரோம் இல்லைங்களா, அப்போ மனம் திரும்புதல் வருது பாருங்க, அத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், இந்த மனம் திரும்பணும். அதனால தான் மனம் ரொம்ப முக்கியம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். அப்போ மறுரூபம்ன்றது கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரிசிக்கணும்னா மனம் புதிதாகணும். மனம் புதிதானா தான் மாற்றம் வரும். அப்போ இந்த மாற்றம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, கிடைக்கணும். ஏதோ நிறைய பேர் மனம் திரும்புதல் அப்படின்னாலே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆரம்ப நாட்களில் நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர், நான் மனம் திரும்பிட்டேன். இந்த மனம் திரும்புதல்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ எதுல இருந்து மனம் திரும்பணும், இந்த இடத்துல பேசும்போது எதுல இருந்து மனம் திரும்பணும்னு சொல்றாரு. 9வது வசனம் வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்றாருன்னா, பெருமை இருக்கக்கூடாதுன்றார். மெயின் மேஜரா மனம் திரும்புதலுக்கேற்ற கனி எதுக்குன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நாட்கள்ல இந்த சதுசேயர் பரிசேயர் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டில் இருந்தாங்கன்னா, எதை சொன்னாலும் ஆபிரகாமை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க, எதை சொன்னாலும் மோசையை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் மோசையின் ஆகமங்களே அந்த காரியங்களை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் என்ன பண்ணாங்க, மட்டம் தட்டினாங்க. அதனால தான் இந்த வசனமே வந்தது. நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். ஏன் கனி கொடுக்கணும்னா, ஆபிரகாம் எங்களுக்கு சந்ததின்னு சொல்லிட்டு நாங்க அவங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாரு, அந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனின்னும் போது நமக்கு என்ன இதுல எச்சரிப்பு இருக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த மனம் திரும்புதல் அவசியம். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு நினைக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. சபைக்கு சொல்லும் போது அப்போஸ்தலர் பவுல் தெளிவா சொல்ற 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பாத்தீங்களா, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் என்ன பண்ணக்கூடாதான், விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு தெரியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் எப்படி இருக்குது, அந்த ஓட்டம் எப்படி இருக்குது, நம்முடைய கிரியைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் எச்சரிப்பு அவசியம். நடக்குதுங்களா? எச்சரிப்பு ரொம்ப அவசியம். ஏன் அந்த எச்சரிப்புனா, சில நேரத்துல நம்மை அறியாமலே என்ன பண்ணிடுறோம், விழுந்துடுறோம். அதுதான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:6. அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையினாலே விடாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. என்னங்க, எப்படி இருக்கக்கூடாது? நூதன சீஷனா என்ன பண்ணக்கூடாதான். எதனால? இருமாப்படைஞ்சு. அப்போ என்ன விஷயம், நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். தேவனை ஆராதிச்சாங்க, யெகோவா தேவனை ஆராதிச்சாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனா தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க, மிகைப்படுத்திக்கிட்டாங்க, பெருமைப்படுத்திக்கிட்டாங்க. அந்த பெருமையிலிருந்து மன திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அப்போ பெருமை, தன்னைத்தானே மிகைப்படுத்திக்கிறது, நான் கரெக்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி ரொம்ப முக்கியம். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லைன்னா ரொம்ப கஷ்டன்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ளணும். அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கிளியரா சொல்லிட்டார். நீ இருமாப்படைஞ்சு நூதன சீஷனா ஆயிடக்கூடாது. சீடன் தான், ஆனா நூதனமான சீடன் தான், பார்க்கறதுக்கு சீடன் தான். ஆனா அந்த இருமாப்பாகப்பட்டது வந்துட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், வேதத்தின் அடிப்படையில நூதன சீடனா இருக்கான். நம்ம ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் சகோதரி சகோதரி. இது ஒரு விதமான வைரஸ். இந்த பெருமை, சில விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள வரவே கூடாது. அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த கனியை என்ன பண்ணிடுங்க, வளர்ச்சியை தடுத்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியில நம்ம கொடுக்கணும்ன்றதுக்காக இயேசு சொன்னார் பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்க என்ன பண்ண முடியாது, தானாய் கனி கொடுக்க முடியாது. அப்ப இயேசு எப்படி இந்த காரியத்தை நடப்பிக்கிறாரு,
தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நடப்பிக்கிறார்னா அவருடைய ஆதீனத்துல சில விஷயங்களை வச்சிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் கடந்த முறை நம்ம பார்த்தோம், நியாய தீர்ப்பு என்கின்ற ஒரு காரியம். வாசிக்கலாம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 18:30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். புரிஞ்சுதா? நீங்கள் மனம் திரும்புங்கள். எதுக்காக? ஏன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு? நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் திரும்புங்கள், விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. அக்கிரமம் கேட்டுக்கு காரணமாய் இருக்காது. அப்போ அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷை என்கின்ற நியாய தீர்ப்பை அனுமதிக்கிறார். விளங்குதுங்களா? ஏன் சிலருடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை, ஏன் சிலருடைய வாழ்க்கையில போராட்டம், அதை யோசிக்கணும். எதனால இது வந்தது அப்படின்னு யோசிச்சோம்னா அது என்னால வந்ததா, இல்ல என்னுடைய அனித்தியமான கிரியைகளால வந்ததா, இல்ல நான் இன்னும் மெருகேறுவதற்காக வந்ததா, நான் கனி கொடுக்கும்படி மெருகேறுவதற்காக வந்ததான்றத முதல்ல நிதானிக்கணும். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கர்த்தரே என்ன சோதிக்கிறாருன்றாங்க. அது ரொம்ப டேஞ்சர். பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன ஆயிடுது, கர்த்தர் தான் என்ன சோதிக்கிறாரு, கர்த்தர் தான் நடத்துறாரு, நான் இந்த பாதை வழியாக தான் நான் கடந்து செல்ல வேண்டும், அப்படி போயிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சர். கொஞ்சம் பிடிச்சிட்டு நின்னா கூட என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். ஆனா புடிமானமே நம்ம கீழே போயிட்டா தூக்குறது ரொம்ப கஷ்டம். அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் முதல்ல நம்ம அணுக வேண்டிய இடம்னா தேவன் கையில தான். முதல்ல ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் காரணமா, எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவர்னு சொல்லி கேட்டு பாருங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன் அந்த சிக்ஷையை அனுமதிக்கிறார்னா நமக்குள்ள என்ன ஆகணும், ஒரு மாற்றத்தை தேவன் கனி கொடுக்கும்படி என்ன பண்றாரு, சின்ன சின்ன சில விஷயங்கள். அதை முன்னாடி சொன்ன பாருங்க, திராட்சை செடி போயிட்டு மண்ணை தொட்டுருச்சுன்னா, உலக காரியங்களை தொட்டுட்டா என்ன ஆயிடுங்க, அதுல இருந்து தேவையில்லாத விஷயம் வந்துடும். அப்ப அதை வெட்டி எடுக்கிறது தான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற சிக்ஷைகள். ஓகேவா? வெளிப்படுத்தல் 3:19 கூட வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். எப்படி சிட்சிக்கிறாரா? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. மனம் திரும்புதலுக்கு தான் எவ்வளவு விஷயம். தேவன் கொடுக்கிற சிட்சை என்கின்ற நியாய தீர்ப்பானாலும் சரி, இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய பாடு, துன்பம், உபத்திரம் எல்லாம் எதுக்குன்னா நம்ம ஷைன் ஆகணும். பாருங்க, அளவுக்கு மீறி வளர்ந்துருக்கிற ஒரு செடியோ ஒரு மரத்தையோ என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. இதை நம்ம சரீரத்தை வெட்டினா வலிக்கல்ல, அந்த மாதிரி தான் அதுவும் ஒரு உயிர். அது கஷ்டம்தான். ஆனா அது ஒரு ஷேப் பண்றாரு தேவன். என்ன பண்றாரு, அதை நேர்த்தியாய் உருவாக்குறார். அப்ப மனம் திரும்புதலுக்கேற்ற கனின்னும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட சில சிக்ஷைகள், சில போராட்டங்கள் எல்லாம் தேவன் அனுமதித்து அதன் வாயிலாக மனம் திரும்புதலை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானிக்கணும். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்க படும். எப்படி காலையில எழுந்துச்சு மொபைல்ல சார்ஜர் இருக்குதோ, வண்டி கிளம்பும் போது பெட்ரோல் இருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்க்குறோமோ, அப்படியே நம்மள என்ன பண்ணோம், காலையில எழுந்துருச்சு நான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுத்துருக்கேன்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்குது, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துக்கணும். அந்த பர்ஃபெக்ஷன் வந்து அந்த பூரண மனுஷனுக்குரிய காரியங்களை நம்ம பெற்றுக்கணும். ஆகினால் எனக்கு அருமையால ஆவிக்குரிய 6 கனிகள் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய 6 கனிகளை முதலாவது பார்த்தோம், கர்ப்பத்தின் கனி. இரண்டாவதாக பார்க்கிறோம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. மூன்றாவதாக பார்க்கிறோம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற படிங்க, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனிகளால் என்ன பண்ணுமா, நிறைந்தவர்களாகி. மூன்றாவதாக பார்க்கிறோம் நீதியின் கனி. நீதியின் கனிகளை குறித்து இங்க தேவன் பேசுறாங்க. எதுக்கு நீதியின் கனி அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது வசனம், முன்னாடி இருக்கிற வசனத்தை 9வது வசனம் வாசிங்க. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. எதுக்கு தெரியுமா நீதியின் கனி?
உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்ன பண்றாராம்? இந்த நீதியின் கனி அவசியமா. அப்ப மூன்றாவது காரியம் நீதியின் கனி. இந்த நீதியின் கனி அப்படின்னா என்ன? நீதி அப்படின்றதுனா என்னன்னா, உத்தமமானவைகளை என்ன பண்ணணும்? ஒற்றுக்கொள்ளணும். நிறைய நேரத்தில் குடும்பத்தில் என்ன பண்றோம்? சின்ன சின்ன சண்டைகள் வரும். அந்த சண்டைக்கு மூல காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஏன் பேச்சு பெருசா உன் பேச்சு பெருசா, யாரோட வாய்ஸ் அதிகமாக இருக்குது. யாரோட வாய்ஸ் அதிகமாக இருக்குதுன்றது முக்கியம் கிடையாது. என்ன பண்ணுமா? முதல்ல உட்காந்து பேசணும். இந்த பிரச்சனை எதனால வந்தது, இதுக்கு யாரு காரணம் அப்படின்றத நிதானித்து அங்க வரக்கூடிய அந்த உத்தமத்தை என்ன பண்ணணும்பா? அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையா இருக்கணும், அன்பு இருக்கணும். ஏன் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு பொறுமையா இருக்கணும், அன்பு இருந்து அப்போ ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது அது உத்தமமாய் தோன்றினால், அது உத்தமமாய் பட்டால் கண்டிப்பா என்ன பண்ணிடணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா நீதியின் கனி அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். நீதியின் கனி வேலை செய்ய. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் பாருங்க, அந்த அன்பு இங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கக்கூடிய நீதியின் கனி, இயேசுவை போல இருக்கக்கூடிய நீதியின் கனி. இந்த அன்பானது அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமா பெருகணுமா? அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமா என்ன பண்ணணும்? பெருகணும். இப்போ இந்த அன்பை ஏன் இந்த அளவுக்கு பெருகணும்னு சொல்றாருன்னா, நீதி அன்பு ரெண்டுத்தையும் வைக்கணும். நீதி அன்பு. அன்பு யாரை குறிக்குது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவின் அன்பு என்னன்றதை இயேசு காண்பித்தார். தன் ஜீவனை கொடுத்து என்ன பண்ணாரு? அகாப்பை அன்பை காண்பித்தார். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப இந்த அன்பு தேவ சாயலுக்குரிய இந்த அன்பு என்ன ஆகணுமா? அறிவுல உணர்வுல அதிகமா பெருகுது பாருங்க. அதான் நீதிக்குரிய கனி. அதுதான் நீதிக்குரிய கனி. அப்ப இந்த நீதிக்குரிய கனின்னும் போது தேவன் நம்மை, இப்போ கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனால் என்ன பண்ணியிருக்கிறான்? பிறந்திருக்கிறான். ஓகேவா? அப்போ கிறிஸ்து இயேசுவை விசுவாச தேவனால் பிறந்திருக்கிறான்னா, கிறிஸ்து யாருடைய குமாரன்? பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அப்போ பிதாவின் சாயல் யாருக்குள்ள இருந்தது? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. இப்ப கிறிஸ்துவ விசுவாசத்து நீங்களும் நானும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆனதுனால தேவனுடைய சாயல் யாருக்குள்ள வரணும்? நமக்குள்ள வரணும். இதுதான் ஆதாம் எழுந்தது. தேவ சாயல் என்ன பண்ணிட்டான்? எழுந்துட்டு காயின் பிறக்கும் போது அவனுடைய ரூபத்தின்படி அவனுடைய சாயலின்படி வந்துட்டான். தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்துல வரல. ஆனா அந்த சுபாவம், அந்த கேரக்டர் தான் இங்க சொல்றாங்க. இப்ப அன்பு என்னவா மாறணும்? நம்முடைய சாயலா மாறுதுதான் இந்த நீதியின் கனிக்குரிய அடையாளம். எப்படி மாறுது? தேவன் நம்மளை அப்படி மாத்தி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. என்னங்க? நாம் அவருக்குள்னா யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு, தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பாவம் அறியாத இயேசுவை ஏன் தேவன் பாவமாக்கினார்னா, அவருக்குள் நீங்களும் நானும் என்னவா மாறணுமா? சொல்லுங்க, என்னவா மாறணும்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீதியா மாறணும்னு போட்டிருக்கா? எந்த நீதி? தேவனுடைய நீதி. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. தேவனுடைய நீதியை விளங்கிக்கக்கூடிய மூளை கூட நமக்கு கிடையாது. அதான் உண்மை. தேவன் அப்படி டிசைன் பண்ணல நம்மள. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிந்திக்க உங்களால மூளை வேலை செய்யும். கிறிஸ்து இயேசுவை சிந்திக்க மூளை வேலை செய்யும். பரலோகத்தை குறித்து சிந்திக்க மூளை வேலை செய்யும். ஆனா தேவன் யாருன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் எப்படி வந்தாரு? அவரு எப்படி உருவானாரு? அவருக்கு மேல ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாருங்களேன். மூளை ஆஃப் ஆயிடும். அதுக்கு மேல உங்க சிந்தனை போகாது.
நீங்க என்னதான் ஏஐ வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு திங்க் பண்ணினா கூட முடியாது. ஏன்னா தேவன் அப்படிதான் டிசைன் பண்ணிட்டார். நம்முடைய மூளை தேவனை என்ன பண்ண முடியாது. அதனால தான் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறோம். மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற தேவன். அது எபிரேயத்தில் எப்படி சொல்லுதுன்னா, அது புரிந்து கொள்ள முடியாதான், புரிந்து கொள்ள முடியாது, உணரத்தான் முடியும். அந்த எப்படி உணர முடியும்னா சிம்பிளா சொல்லிட்டாரு, காட் இஸ் லவ், அன்பு தான். அப்ப அந்த அன்பு உள்ள வந்துட்டா நீதி உள்ள வந்துடுது. அந்த நீதி தேவனுடைய நீதி. யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற மகத்தான காரியம். ஒரு ஜட்ஜி அவருடைய கோட்டை கைட்டி நம்ம மேல போட்டா நம்மளுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. ஒரு ஜட்ஜி கோட்டை கைட்டி மேல போட்டா, ஆனா தேவன் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க நம்ம மேல, எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. கிறிஸ்து இயேசு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஏன் பாவமாக்கப்பட்டார்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இந்த தேவ நீதி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது எப்படி நமக்குள்ள செயல்படுது அப்படின்னா, கிறிஸ்து வாசிங்க பிரதர், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அப்படி அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, பலிக்கும் தேவ நீதியே. அப்போ நான் தேவனுடைய நீதி அப்படின்றத எப்படி இந்த அன்பை நான் பரிபூர்ணமா பெற்றிருக்கிறேன்னா, கிறிஸ்து இயேசுவை மேல வச்சிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் அளவு தான். புரியுதுங்களா? நான் இயேசுவை எவ்வளவு உள்வாங்குறேன், அப்போ தேவனை நான் எவ்வளவு உள்வாங்குறேன், அப்போ தேவனுடைய தன்மை என்னன்றதை நான் உள்வாங்கும் போது ஒன்றுக்குமே உதவாத மண்ணா இருக்கக்கூடிய எனக்குள்ளாக அவர் அப்படிப்பட்ட ஒரு நீதியை வச்சிருக்கிறார்னா, நீங்களும் நானும் நீதியின் கனியா இருக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கருவிலே என்ன பண்ணிட்டாரு அவரு, கர்ப்பத்தின் கனியா பார்த்தவரு, அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு, நம்ம கனி கொடுக்கறதுக்கு தான் உதவி செய்வார். அதுதான் தொடர்ந்து நம்ம மருந்திருப்பதில் கேட்ட கனி, நீதியின் கனியெல்லாம் அதுல இருந்து தான் வருது. ரோமர் 10:3 கூட வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இங்கதான் பிரச்சனை. தேவன் என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்து என்ற செடி மூலமா கரெக்டா போஷாக்கு அனுப்புறாரு, ஊட்டச்சத்து என்ன பண்றாரு, வார்த்தையின் மூலம் அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாருன்னா தேவ நீதி நமக்குள்ள வரணும், நீதி கேட்ட கனி நமக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், சுயநீதியை சார்ந்துடுறோம். சுயநீதியை சார்ந்துட்டா தேவ நீதியை செயல்படுத்த முடியாது. அந்த அன்பு குறைஞ்சு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். சில நேரத்துல படட்டும் பட்டாதான் தெரியும்வாங்க, படட்டும் பட்டாதான் தெரியும், விழட்டும் விழுந்து ஏஞ்சி வரட்டும், அது ஒரு சில விஷயத்துக்கு ஓகே, நான் அதை தப்பா சொல்லலை. ஆனா அன்புன்றது எப்படின்னா, விழும்போது கூட விழும், நான் விழும்போது என்னோடு கூட விழும். இன்னும் சொல்ல போனா எனக்கு முன்னாடி அது விழுந்துடும். ஏன்னா உங்களுக்காக எனக்காக இயேசு முதல்ல என்ன பண்ணாருங்க, சிலுவையை எடுத்துக்கொண்டார். நாம் இருக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து இருக்கிறார், நீங்கள நானும் தொங்க வேண்டிய இடத்துல அவர் தொங்கினார். இதுதான் அன்பு, இதுதான் நீதி. புரியுதுங்களா? தேவனுடைய நீதி அவர் எப்படி இருந்தார்னா, நீதியின் கனி அவர்களுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நம்ம கூட இந்த காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ 3வது காரியம் நீதியின் கனி. 4வதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன கர்மியானவர்களே, வேதம் கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய கனிகளை தியானிச்சுட்டு இருக்கோம். அதுல முதலாவதாக பார்த்தோம் கர்ப்பத்தின் கனி, 2வதாக பார்த்தோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, 3வதாக பார்த்தோம் நீதியின் கனி, 4வதாக பார்க்கிறோம் உதடுகளின் கனி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆராதனை நேரத்துல கூட
நிறைய பேர் ஆராதிக்கிறது இல்லை. நிறைய சபைக்கு போறதுனால சொல்றேன். நான் தேவனுடைய பெரிதான கிருபை, நான் இங்க ஆராதிக்கிறேன், அந்த பின்னாடி நான் திரும்பி பார்க்கறது இல்லை. ஆனா சத்தத்தை நான் என்ன பண்றேன், கேட்டு என்னால உணர முடியுது. ஆனா அநேக இடங்கள்ல ஆராதிக்கும் போது ஜனங்க அப்படியே நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அது எப்படி முடியும்? ஒரு பந்தியில உட்காடுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஆகாரம் பரிமாறணும். ஒருத்தர் மாத்திரம் சாப்பிடாம உட்காந்தாருன்னா என்ன கேட்பான் அவரை பார்த்து? சாப்பிடலன்னா நீ எதுக்கு உட்காடுற? அங்க என்ன பண்றது, நம்ம வரிஞ்சு கட்டுறது. ஆனா ஆராதனைன்னும் போது ஒருத்தரும் ஒரு பாணியில இருக்கிறாங்க. அது ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் இருக்குதா, துதின்னு அர்த்தம். அப்போ துதிக்காதவன் எதுக்கு அர்த்தம்? உயிரே இல்லை. வேதம் அப்படிதான் பார்க்குது. அதனால துதி ரொம்ப முக்கியம், ஸ்தோத்திர பலி ரொம்ப முக்கியம். ஏன்னா உதடுகளின் கனி அது தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இதை அடிக்கடி கொடுக்கணும். ஸ்தோத்திர பலி, அந்த வார்த்தை பாருங்க ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திர பலி. நமக்கு பலியினுடைய மேன்மை தெரியாது, ஏன்னா நம்ம புறஜாதியார். நம்ம யாரு? புறஜாதி. அதனால பலியினுடைய மேன்மை தெரியாது. ஆனா யூதர்கள் மத்தியில போய் பலினா ஹோலா அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயத்துல. இந்த ஹோலா அப்படின்னா பலி அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்கும் போதே அவன் தன் இருதயத்துல கை வச்சு தலையை குனிவான். நீங்க போய் சொன்னீங்கன்னா ஹோலான்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா தலையை குனிவாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. தன்னுடைய அக்கிரமங்கள், தன்னுடைய மீறுதல்களை நிவர்த்தி செய்வது பலி. நிவர்த்தி செய்வது பலி. இதனால என்ன நடக்குதுன்னா, தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு. தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, அவர் விரும்புகிற பிரகாரம் நான் என்ன மாத்திக்கிறது தான் பலி. இப்போ ஸ்தோத்திரத்தை பலின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஸ்தோத்திர பலியே இடுவது ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதத்துல இந்த ஸ்தோத்தரிக்கிற விதத்தை நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. எப்படி துதிக்கணும்ன்றது ஒரு காரியம் இருக்குது. அதுல எஸ்பெஷலி லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். லேவியராகமம் 22:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களே ஆனால், மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. எப்படி செலுத்தணுமா? மனப்பூர்வமா. சத்தம் கேக்குதுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு. சரி, ஏன் வாயா ஸ்தோத்திரம் 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 இல்ல, மனப்பூர்வமா என்ன பண்ணுமா? செலுத்தணும்னா. ஏன்னா இது பலி. இந்த ஸ்தோத்திரம்ன்றது ஒரு பலி என்று சொல்லுது. அதனாலதான் தாவீது தெளிவா சொன்னாரு. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் சோர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோர்வு வருது, இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சத்தியம், கேட்டுக்கோங்க. சோர்வு வருது, இல்லை முடியல, பிரசன்னத்தை உணர முடியல அப்படின்னலாம் வரும்போது முதல்ல நம்ம என்ன பண்ண தெரியுமா? தேவனை ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கணும். அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி துதிக்க துதிக்க என்ன ஆகும் தெரியுமா? தேவன் மகிமைப்படுவாராம். இந்த மகிமைப்படுவார்ன்றது பார்த்தீங்களா? இந்த மகிமைப்படுவார், அந்த மகிமைன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது மூல மொழியில. நோவா பலியிட்டதை கர்த்தர் என்ன பண்ணாரா? சுகந்த வாசனையாக நுகர்ந்தார். இப்ப நம்ம இங்க உட்காந்து இருக்கிறோம், திடீர்னு எங்கிருந்தோ யார் வீட்டுல பிரியாணி செய்யறாங்கன்னு வச்சுருந்தோம். அப்படியே என்ன பண்ணுது, உள்ள வரும்போது செய்தி ஞாபகம் வராதுங்க. அந்த ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் ஆகும். ஆஹா, யாரோ எங்கேயோ பிரியாணி செய்யறாங்க. அப்ப பாருங்க, இங்க நம்ம உயிரை கொடுத்து பேசினா கூட ஏதோ ஒரு வாசனை வந்த உடனே அந்த டைம், அந்த மனம் என்ன ஆகுதுங்க, சேஞ்ச் ஆகுது, ஒரு மாற்றம் வருது. அப்படி போயிட்டு மறுபடியும் உள்ள வருது. இதுதான் வாசனைக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியத்துவம். நீங்கள் துதிக்கும் பொழுது தேவனுக்கு அது சுகந்த வாசனையா நுகரும் போது அவரு சந்தோஷப்படுறாருல, நல்லா இருக்குப்பா இந்த வாசனை. அதுதான் மகிமை, அதுதான் தேவனுக்கு கொடுக்கிற மகிமை. நல்லா புரிஞ்சுங்க.
துதிய மாத்திரம்தான் எந்த வேதத்திலையும் மிகைப்படுத்தி எழுதல, பரிசுத்த வேதாகமத்துல மட்டும்தான். துதிய வச்சு ஒரு பெரிய ஒரு எரிகோ கோட்டையே விழுந்துச்சுன்னா யார் ஏற்றுக்கொள்வான்? எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க? சில இஸ்லாமிய சகோதரர்கள் என்ற இடத்துல உண்டு. அவர்கள் இடத்துல எல்லாம் இந்த காரியத்தை சொன்னா, ஓ போயா ரொம்ப டூ பிடிக்காது அப்படின்னு. குரானே கிறிஸ்து வந்த பிறகு கிபி 600 தான் வந்தது. ஆனா இயேசு வரத்துக்கு முன்னாடி 4500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வேதம், பழைய ஏற்பாடு, அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, துதிக்கும் போது எரிகோ கோட்டை உடைந்ததான். ஏன் தெரியுமா? தேவன் ஏன் துதிக்க வச்சார் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் ஏதாப்பட்டவன்றதெல்லாம் தேவனுக்கு முக்கியம் கிடையாது. அந்த துதியை அவர் நுகரும் போது மைண்ட் மாறுது. தேவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? சேஞ்ச் ஆயிடுது. நிறைய உதாரணம் சொல்லலாம். நினைவே பட்டணத்தார் என்ன சொன்னாரு தேவன் யோனா கிட்ட? போயிட்டு உங்களை எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். அவன் என்ன பண்ணான்? கேட்ட உடனே உஷாராயிட்டான், போடுற உபவாசம்ட்டான். எல்லாம் உபவாசம் போட்டு ரெட்டுடுத்தி உட்காந்து, ரெட்டுடுத்தி உட்காருதுன்னா என்ன அர்த்தம்னா தேவனை துதிக்கிறது. நம்ம சாப்பிடலன்னா உபவாசம். பாஸ்டிங்னா என்னங்க? சாப்பிட்றது இல்லை பிரதர். சாப்பிடாம இருக்குது பாஸ்டிங் கிடையாது, சாப்பாடை மறக்கிறது தான் பாஸ்டிங். ஹலோ, புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல உட்காந்து தேவனை துதிக்கணும், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அப்படி அந்த காரியங்களை செய்யும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் தான் சொன்னாரு நான் என்ன பண்ணுவேன், அழிப்பேனாரு. அவரே சொல்றாரு நான் எப்படி அழிக்க முடியும்? நான் எப்படி அழிக்க முடியும்? ஏன்? துதி மைண்டை மாத்திடுச்சு. நிறைய விஷயத்த பைபிள்ல நீங்க பார்க்கலாம். நிறைய விஷயத்த தேவன் அப்படியே மைண்டை மாத்திக்கிறார். அப்படி அந்த துதியினால தன்னை தாழ்த்தும் போது தேவன் என்ன பண்ணிடுறாரு? தன்னுடைய சிந்தையை மாத்திக்கிறார். ஸ்தோத்திர பலியாகிய கனி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அதை எப்படிதான் செலுத்தணும்? மனப்பூர்வமா. நான் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். என்ன மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும், என்ன மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலை, இது முடியாது, இது ஆகாது அப்படின்னு இருந்தா கூட சரி, துதியுங்க. ஒரு முறை ஒரு சபையில ஒருவரை கொண்டு வந்து ஜெபிக்க வச்சாங்க. அவரை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேர் என்ன பண்ணாங்க? தூக்கிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை அவர் உடம்புல. மருத்துவரால் கைவிடப்பட்டு ஒண்ணுமே இல்லை, நிலையில முன்னாடி போட்டிருக்கிறாங்க. அவருக்காக ஜெபிக்க சொல்றாங்க. இப்போ இவரு ஜெபிச்சாலும் தேராத கேஸ்ன்னு என் மூளை கரெக்டாக சொல்லுது, இருதயமும் சொல்லுது, இல்லை ரிஸ்க் எடுக்காத. அப்போ நூதனமாக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்போ பழைச்சா என்ன சொல்லிடலாம்? சித்தம் போயிடுச்சுன்னா சித்தம் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். இந்த பாணியில போடலாமா? அப்படியெல்லாம் தோணியாது. அப்புறமா தான் தெரிஞ்சுது இது ஆகாது, நடக்காதுன்னு எரிகோ கோட்டையை பார்க்கும்போது இஸ்ரவேலுக்கு தெரிஞ்சுது. ஆனா ஒருத்தங்கிட்ட பேச வேணான்ட்டாரு அவரு. நீ வாய் மூடிட்டு என்ன பண்ண? கோட்டையை 7 முறை சுத்திவா. ஒன்றும் இல்லை, அவருக்கு நாங்கள் எல்லாம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி. தேவனே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிங்க, உண்மை நான் துதிக்கிறாண்டவரை, உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறாண்டவரை. ஸ்தோத்திரம் பண்ண வச்சோம். இன்னைக்கு நல்ல குடும்பமா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 3 வருஷம் கிட்ட. அவர் நல்ல ஃபேமிலியா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஜீவன் போகின்ற சூழ்நிலையில ஜீவனை கொடுப்பது தாங்க துதி. இந்த உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி ரொம்ப வல்லமை உள்ளது. எல்லாம் அதனால்தான் சங்கீதக்காரனுடைய அந்த வெற்றிக்கு என்ன காரணம்னா, சிம்பிளா ஒரே வசனத்துல சொல்லிட்டான். அதுதான் சங்கீதக்காரனுடைய அந்த கீவேர்ட்ஸ், சக்சஸோட கீவேர்ட்ஸ் தெரியுமா? கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் பாத்தீங்களா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அதனால தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் தெளிவா கற்றுக் கொடுத்தாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? தேவனுடைய சித்தமே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னதுங்க? எல்லாவற்றிலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். பலவீனமா இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுகவீனமா இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பணம் வரலையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த காரியத்திலும் உங்களால தெளிவா முடிவெடுக்க முடியலையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி மிகவும் முக்கியம். 4வது காரியம். 5வது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பாத்தீங்களா, இங்க தான் வருது ஆவியின் கனி. அப்போ வேதம் கற்றுக் கொடுக்கிற 6 கனிகள்ல முதலாவது பார்த்தோம் என்னதுங்க? கர்ப்பத்தின் கனி. 2வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. 3வது நீதியின் கனி. 4வது உதடுகளின் கனி. 5வதாக பார்க்கிறோம் ஆவியின் கனி. ஆவியின் கனி. ஆவியின் கனிக்குள்ள நான் ரொம்ப உள்ள போல, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்ல என்னன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் குறிச்சு வச்சுங்க. 1-10 வரை, 1-10 வரை நீங்க வீட்டில் போன பிறகு நல்லா படிங்க. அதில் படிச்சீங்கன்னா ஆவியின் கனியினுடைய நோக்கம், எதற்கு ஆவியின் கனின்றதுக்கு அங்க ஒரு 7 காரியத்தை சொல்லியிருப்பாங்க. 7 காரியத்தை சொல்லியிருப்பாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும். அந்த 7 காரியம் என்னன்றதை மாத்திரம் நான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்துட்றேன். நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரியும். அது 1 2 3 சவர எடுக்க போட்டோம். ஒன்னொன்னா படிங்க. பிரியமான பிள்ளைகளாய் மாறுவது. முதல்ல ஆவியின் கனி எதற்குனா, தேவனுக்கு நம்ம என்னவா மாற போறோம்? பிரியமான பிள்ளையா மாறணும்னா என்ன வேணும்? இந்த ஆவியின் கனி வேணும். 2வது தேவனை பின்பற்றுகிறவர்களாக ஆவது. 2வது தேவனையே நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி பின்பற்றுறோம்? பின்பற்றுவதற்கு இந்த ஆவியின் கனி மிகவும் அவசியம். 3வது அன்பிலே நடந்து கொள்வது. அன்பிலே நடக்கணும்னா இந்த ஆவியின் கனி அவசியம். 4வது அசுத்தம் மற்றும் பொருளாசை இல்லாத பரிசுத்தவான் ஆவது. பாத்தீங்களா, விபச்சாரம், அசுத்தம், பொருளாசை என்கின்ற இந்த காரியத்திலிருந்து நாம் பரிசுத்தவானாய் மாறுவதற்கு ஆவியின் கனி அவசியம். அடுத்ததுங்க, தர்க்கம் மற்றும் புத்தி என பேச்சை விட்டு விலகுவது. பாத்தீங்களா, தர்க்கம், புத்தியினமான பேச்சை விட்டு விலகுவதற்கு இந்த ஆவியின் கனி ரொம்ப அவசியம். 6வது மோசம் போகாதபடி எச்சரிக்கையாக இருப்பது. மோசம் போயிடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா நிற்பதற்கு இந்த ஆவியின் கனி அவசியம். கடைசியாக 7வது வெளிச்சத்தில் பிள்ளைகளாக ஆவது. பாத்தீங்களா, கடைசியா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறுவதற்கு இந்த ஆவியின் கனி அவசியம். கவனிச்சிங்களா? 7 காரியத்தை, இந்த 1-10 வரைக்கும் இருக்கிற காரியத்தை தான் நான் 7ஆ பிரிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வீட்டில் போய் பொறுமையா படிச்சீங்கன்னா இந்த 7 காரியத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். இப்போ நல்லா நோட் பண்ணீங்களா? முதலாவது எதுல ஆரம்பிச்சு கடைசியில எதுல முடிஞ்சுதுங்க? ஃபர்ஸ்ட் என்னதுங்க? பிரியமான பிள்ளைகளா மாறுறோம். கடைசி என்னதுங்க? வளர்ச்சி தெரியுதுங்களா? தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறி வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுவதற்கு ஆவியின் கனி அவசியம். புரியுதுங்களா? ஆவியின் கனி அவசியம். சும்மா சுபாவத்தை பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது கிறிஸ்தவத்துல நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2002 இந்த வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். 2002 இதுவரைக்கும் ஆராய்ந்த ஆராய்ச்சி வச்சு நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே மைனரா இருக்கு. 0. எது முக்கியமோ அது ஒண்ணுமே இல்லாம ஆவின் கனி பிரதர், சர்வாயுத வர்க்கம் பிரதர், இப்படிதான் சொல்றாங்க சர்வசாதாரணமா. ஆனா அதுல எவ்வளவு விஷயம் தேவன் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? எவ்வளவு விஷயத்தை தேவன் வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஆவியின் கனி எதற்குன்றதுக்கு தான் இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1-10 வரையில இருக்கக்கூடிய இந்த 7 விஷயங்கள். இந்த ஆவியின் கனி வெளிப்படும் விதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இது எதற்குன்றதுக்கு இது 7 காரியமும் வர்றதுக்கு தான் இந்த ஆவியின் கனி. எப்படி நம்ம காண்பிக்கிறது? எப்படி நம்ம அதை வெளிப்படுத்த முடியும்? அதை தேவனுக்கு சித்தமானா அடுத்த வாரம் நம்ம இந்த காரியத்தை குறித்து கவனிக்கலாம். கடைசியாக ரோமர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 7:5. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டுவிட்ட காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. கடைசியாக பார்க்கிறோம் ஒரு எச்சரிப்பு. கடைசியா என்ன கொடுக்குறாங்க? ஒரு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்புனா மரணத்துக்கு ஏதுவான கனி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
இதுவும் கனிதான். இதுவும் என்னது? கனிதான். பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை ஏவாளும் ஆதாமும் தொடல? என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ணாங்க? பார்வை கழகமும் புசிப்புக்கு நல்லது, எல்லா கனியும் அப்படிதான் படைச்சாரு அவரு. அதை பறிச்சு சாப்பிடணும்னு வந்த அந்த எண்ணம் ஏன் ஜீவ விருட்சத்தின் கனி மேல போல? ஏன் தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனி எப்படி இருந்ததோ அப்படிதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருந்தது. இதனுடைய முக்கியத்துவம் தெரியல, தெரியாததுனால அதுதான் இது நினைச்சு இதுல என்ன பண்ணிட்டாங்க? விழ வச்சுட்டான். சாத்தான் தந்திரமா என்ன பண்ணிட்டான்? விழ வச்சுட்டான். சரி, விழுந்துட்டாங்க. மறுபடியும் ஏன் தேவன் தொட வைக்கல? அந்த காரியத்தை கூட வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். அடுத்த வீக்ல அந்த ஜீவ விருட்சம். ஏன்னா கடைசி அதுதான். இந்த ஆவியின் கனி 9 காரியத்தையும் நம்ம தியானிக்கும் போது ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு கனியா நம்ம மாறுறோம். அதுதான் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. 12 விதமான சுவைகளை கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. அது டீட்டெயிலா தேவனுக்கு சித்தமானா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். மரணத்துக்கு ஏதுவான கனி, ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்ம இருக்க வேண்டிய கனி. ஏன்னா கனி ஒண்ணுதான், ஆனா அதனுடைய சுவையில விஷம் இருக்குது. அதனுடைய சுவையில என்ன இருக்குது? விஷம் இருக்குது. அதை சாப்பிட்டா என்ன ஆயிடுவாங்க? மரித்த போயிடுவாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 5 காரியமும், கர்ப்பத்தின் கனி, மன திரும்புதலுக்கு ஏற்ற கனி, நீதியின் கனி, உதடுகளின் கனி, ஆவியின் கனி, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு கனியோடைய டேஸ்ட் என்ன ஆயிடும்? ஃபுல்லா அழிச்சு போகும். ஃபுல்லா அழித்து போகக்கூடிய தன்மை அதுல இருக்குதான். அதனால இது எப்படி கிரியை செய்தான்? பாவ இச்சைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பாவ இச்சை அவயங்களில் பேலன்ஸ் செய்கிறது. அவயங்களில் பேலன்ஸ் செய்கிறது. அது இன்னொரு மொழிபெயர்ப்புல ஆளுகை செய்கிறதுன்னு வருது. ஆளுகை செய்கிறது. அப்போ மரணத்துக்கு ஏதுவான கனி என்பது என்ன? இச்சை, ஆசை. இந்த பாவ இச்சை இந்த சரீரத்துக்குள்ள என்ன ஆகுதுங்க? வருது. அந்த மரத்துக்குள்ள சேரும்போது அது ஒரு பலனை கொடுக்குது. அந்த பலன் என்ன பண்ணுதுன்னா, நீங்க எடுத்துக்கும் போது உள்ள புகுந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் பவுல் சொன்னாரு, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களிலே பாவம் ஆளாதிருப்பதாக. ஆளுகை செய்ய கூடாது. நல்ல சத்தியத்துல இருப்போம், நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கையில இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒண்ணு வரும், நம்ம நிம்மதின்னு அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கரெக்டா இருக்கு, சந்தோஷமா இருக்கு பிரதர். நிறைய பேர் விழுது அதுதான். சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா எத்தனை கிறிஸ்தவங்க இந்த சினிமா மோகத்துல விழுந்து இப்ப புதுசா ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ், கிறிஸ்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. பார்த்த உடனே அவ்வளோ வேதனை ஆயிப்போச்சு. என்ன சத்தியம் தெரிஞ்சு, என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டு எப்படி இருக்கிறாங்க அவங்க. உலகம் என்ன ஆயிடுச்சுங்க? கொஞ்சம் கொஞ்சம் வருது. நல்ல மரம் தான். அதனால இயேசு சொன்னார், மரம் நல்லதென்றால் கனி நல்லதென்று சொல்லுங்க. மரம் கெட்டதா இருந்தா கனி கெட்டதுன்னு சொல்லு. இன்னைக்கு கெட்ட கனின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே என்னதான் சொல்லிருக்கேன், நல்ல கனி பிரதர், கரெக்ட் தான் பிரதர், கரெக்ட் தான் பிரதர், அப்படி பிரதர், இப்படி பிரதர். என்ன பண்ணிட்டோம்? மரணத்துக்கு எதுவான கனி உள்ள வந்து இவர்கள் மூலமாக நிறைய விஷம் வெளியில வந்துச்சு. இப்ப அதை கேட்கறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நல்லா விசில் அடிச்சு சூப்பர் சபையில இருக்கிறோம், நல்ல இதுல இருக்கிறோம்னு சொல்லிட்டு சினிமா பாட்டை பாடிட்டு இருக்காங்க சபையில. மரம்னது கெட்ட மரம். ஏதோ ஒண்ணு புகுந்துச்சு அவருக்குள்ள. அந்த வேர்ல ஏதோ ஒரு விஷயம் உள்ள புகுந்து அது ஆளுகை செய்ய ஆரம்பிச்ச உடனே அவர் அந்த தேவ சமூகத்திலிருந்து என்ன பண்றாரு? அந்த கனியை கொடுக்குறாரு. கனியை என்ன பண்றாங்க ஜனங்க? உள்வாங்குறாங்க. ஏன்னா அவங்கள கனியாச்சே. உள்வாங்கும் போது டோட்டலா எதுக்கு பாத்திரவான்களா மாறிடுறாங்கன்னா, மரணத்துக்கு எதுவான பாத்திரவான்களா மாறி. இயேசு கிளியரா சொன்னாரு, நியாய தீர்ப்பு செய்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் உங்களை நியாய தீர்ப்புக்க மாட்டேன், நான் சொல்லிய வசனமே உங்களை என்ன பண்ணோம்? நியாய தீர்க்கும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு
நாம நியாய தீர்க்க போகிற அந்த ஸ்தானத்துக்கு நம்மளுக்கு தேவன் உயர்த்த போறாரு. பேதுரு கேட்டார் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆண்டவரே எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன சொன்னாரு? இஸ்ரவேலில 12 கோத்திரங்களையும் 12 சிங்காசனத்துல உட்காந்து என்ன பண்ணுவ? நீ நியாய தீர்ப்பு செய்வ. கிரியைக்கு தக்க பலன் அங்க. ஏன் கிரியைக்கு தக்க பலன் தெரியுமா? அந்த பலன்றது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, நீ நீதிபதி ஆவறதுக்கு தகுதியா, நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு தகுதியா, இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் நன்மைகளை செய்தோமோ அந்த நன்மையெல்லாம் அங்கதான் வரும். அந்த கிரியைக்கு தக்க பலன் கிறிஸ்துவோட வருகையில. அதை பார்த்து தான் நமக்கு என்ன பண்றாரு? அந்த ஆளுகத்துவம், தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ அது எவ்வளவு முக்கியம். அந்த மகத்தான காரியத்துக்கு, அந்த மகிமையான காரியத்துக்கு நீங்களும் நானும் போனோம்னா எவ்வளவு முக்கியம். ஆனா அதை கெடுக்கிறது இந்த பாவ இச்சை என்கின்ற காரியம். உள்ள பேலன்ஸ் செய்யும் போது அது என்ன ஆயிடுதுங்க? அப்படியே வந்துடுது. இதனுடைய நோக்கம் ஒண்ணு இருக்குது. அதே வசனம் 6வது வசனம் வாசிங்க. ரோமர் 7:6 வாசிங்க. அடுத்த வசனம். இப்பொழுதோ நாம் பழமையானது எழுதினபடி அல்ல, பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக, ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல முந்தன வசனத்துல சொல்றாரு மரணத்துக்கு ஏதுவான கனியை குறிச்சு பேசிட்டு, அடுத்த வசனத்துல சொல்றாரு இதனுடைய எதுக்காகனா, அந்த பழமையான எழுத்தின்படி இல்லைன்னா அந்த மரணத்துக்கு ஏதுவான கனிக்குரிய காரியத்துக்காக நீ வரல, புதுமையான ஆவியின்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்யறாங்க தேவனுக்கு ஆவியில? அது இன்னும் கிளியரா 1 சாமுவேல் 12:24 வாசிங்களேன். 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை. இப்போ இந்த இடத்துல வருது பாத்தீங்களா, உண்மையான இருதயத்தோடு அவரை சேவிக்க. சேவிக்க கடவர்கள் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஆங்கிலத்துல டு சர்வ் த லார்ட் போட்டிருக்காங்க. அது இன்னொரு மொழிபெயர்ப்புல படிங்க. அது பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்துல அது எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து, ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனதோடும் உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ன வந்துச்சுங்க? உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் தாங்க சேவிக்கிறதுன்னு. எங்கெங்கெல்லாம் நீங்க சேவியங்கள் வருதோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம்னு போட்டு படிச்சு பாருங்க. இப்ப முன்னாடி வாசித்தோமே ரோமர் 7:5, அது மறுபடியும் கொஞ்சம் தயவு செய்து வாசிங்க. ரோமர் 7:5. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. அடுத்தது, இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாத்தீங்களா? அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான கனி நம்முடைய அவயங்களில பேலன்ஸ் செய்கிறதுன்னா, நாம் ஆவியில தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அது பேலன்ஸ் செய்யுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் தேவனுக்காக என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் ஏன் சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு? அட்லீஸ்ட் வீட்டில் சபைகளுக்காக, சபையின் ஊழியங்களுக்காக எல்லாம் தேசம் எங்கும் இருக்கிறது. பாகுபாடே வேண்டாம். ஜபத்துல மாத்திரம் தயவு செய்து பாகுபாடு பார்க்காதீங்க. எங்க சபை எங்க அது பண்ணிக்கலாம். ஆனா ஜபிக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில தேசமெங்கும் இருக்கக்கூடிய சபைகளுக்காக, போதகர்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜபிங்க. அற்புதமான ஒரு ஊழியம், அற்புதமான ஒரு ஊழியம். இப்படி தேவனுக்காக நீங்க ஒவ்வொரு விஷயத்தை செய்ய 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 கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதுதான் முன்னாடி பார்த்தோம். மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நீர் எனக்கு சீஷர்களாக இருக்கு. அப்போ கிறிஸ்து என்ன செடியில இணைக்கப்பட்ட கொடிகள் நீங்களும் நானும். இந்த கொடியில இணைக்கப்பட்ட, இந்த செடியில இணைக்கப்பட்ட கொடிகள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆகினால் இந்த நாள்ல
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 6 வகையான கனிகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, முதலாவது பார்த்தா என்னதுங்க? கர்ப்பத்தின் கனியின் போது கருவிலேயே கர்த்தர் நம்மளை என்னவா தான் பார்க்கிறாரு? ஒரு கனியாகத்தான் பார்க்கிறார். இரண்டாவது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி அப்படின்னும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமைகள், இந்த மாதிரி இதை நம்ம மிஞ்சி எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகணும்? நம்ம மனம் திரும்புதலுக்கேற்ற கனி இருக்கும்போது அது வரக்கூடாது. ஏன்னா அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அது நமக்கு தீர்ப்புக்கு கொண்டு போகுது, சிக்ஷைக்கும் தீர்ப்புக்கு கொண்டு போகுது. மூன்றாவதாக, நீதியின் கனினும் போது உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளுகிற அந்த ஒரு தன்மை. நான்காவதாக பார்க்கிறோம், உதடுகளின் கனினும் போது மனப்பூர்வமாகவும் தேவனை மகிமைப்படுத்துவதும் இந்த ஸ்தோத்திர பலி. அதை நாம் தெளிவாக செய்யணும். ஐந்தாவதாக, ஆவியின் கனி. எப்படி அந்த 7 காரியங்கள் எதற்குன்றதை பார்க்குறோம். வருகிற நாட்கள் அது குறித்து டீட்டெயிலாக பார்க்கும்போது கடைசியாக பார்க்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான கனி. இது பாவ இச்சை நம்முடைய அவயங்களில பேலன்ஸ் செய்து நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் கர்த்தர் வார்த்தையின் மூலமாக இன்னும் அநேக காரியங்களை தேவன் வருகிற நாட்களில் நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார்.